அவர்கிட்ட கூட்டணி சேர்றதுக்கு ஒருத்தனும் வரல. அவர் வந்து பழனிசாமியே முடியாதுன்னு போயிட்டாருங்கள. அப்புறம் அந்த நிலைமையில் திமுக ஒழிப்பேன் வேற என்ன பண்ண முடியும்? இங்கே வந்துட்டாரு, பேசுறதுக்கு டாபிக் இல்லை. இல்லை, திமுக எப்போதுமே சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது திராவிட இயக்கத்தை. அதில் திமுக இருக்குது. திமுக அதோட இணைஞ்சு இருக்கிறதுனால நிற்கிறோம். இன்னைக்கு சனாதனத்துக்கு நேர் நிற்கிற ஒரே கட்சி திமுக தான் இருக்குது. அதனால எங்களுக்கு நாங்கள் அதை ஆதரிக்கிறோம். இப்போ ஐபிஎஸ் ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஒரு அமலாக்கத்துறையில் இருந்த ஒரு அதிகாரிக்கு போய் விஜயோட சேர்ந்துருக்காரு. அது விஜய் அவர்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்குது. அவர் உன்னை நட்புக்காக வரல, எங்கே எல்லாம் என்ன வச்சுருக்கேங்கிறத பார்த்துட்டு வச்சுருக்கார். ஜாக்கிரதை அவ்வளோதான். பாஜகவுக்கு திமுகவோட நான் பெரிய எதிரின்னு காட்டி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி பாஜக எதிர்ப்பு வாக்குகளை பாதி இவர் பிரித்தாருன்னா திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை குறைக்கிறதுக்கான முயற்சியாக தான் இது நடக்குது. கொக்குத்தலையில் பண்ண வைக்கிற கதை தான். அதுக்கு தான் இவ்வளவும் பண்ணுறாரு. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க திமுக ஒழிக்கணுங்கிறதுக்கு என்னென்னமோ ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்னமோ கேட்குறீங்க. சரி, நான் சரி திமுக வேணாங்க, யாருக்கு ஓட்டு போடணும்னு கேட்டாக்க உங்களால் சொல்ல முடியுங்க? பழனிசாமி பொறுத்தமா உங்களால் உருவாக்கப்பட்டு பூதாகரமாக காட்டப்பட்டு சைமன் செபாஸ்டியன் சீமானுக்கு போட்ட இப்போ பரபரப்பாக அரசியலில் கூட்டணி பேச்சு நிறையா போயிட்டுருக்கு. அமித்ஷா அவர்கள் மதுரையெல்லாம் வந்தது அதுவும் இன்னும் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இப்போது அமித்ஷா வந்தது திமுகவுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்குமா? அது ஏங்க எதுக்கு எடுத்தாலும் யார் வந்துட்டு போனால் திமுக பயந்துருச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கே திமுக கண்டா அப்படி பயம் இருக்குது? இல்லை, எங்களுக்கு பயம் இல்லை. இல்லை, நேற்று ஒருத்தர் கோவிந்த்சாமின்னு ஒருத்தர் சிங்கப்பூர்ல வந்தார். திமுக பயம் வந்துருச்சா சார்? என்ன புரியலையே எனக்கு. யார் வந்தாலும் திமுக பயந்துருச்சான்றீங்க. உங்களுக்கு என்ன, ஏன் இப்படி ஆச்சு? உங்களுக்கு ஏன் இப்படி பயந்து நடக்கிறீங்க? திமுக பயந்த உங்களுக்கு என்ன? இல்லை, பல விமர்சனங்கள் அமித்ஷா மேடையிலே வச்சாரு. ஊழல் பண்ணியிருக்காங்க, டாஸ்மார்க் ஊழல் பண்ணியிருக்காங்க, திமுக வீட்டுக்கு போகிற நேரம், இந்த மாதிரிலாம் அடுக்கடுக்கு விமர்சனங்கள் வருது. இல்லை, அவர் அமித்ஷா யார்? அவர் கையில் என்னென்னலாம் இருக்குது தெரியுமில்ல? ஆமாம். அப்படிப்பட்ட ஆளு திமுக கண்டு இப்படி பயப்படுறாரு. திமுக கண்டு பயப்படல. என்னதான் இருந்தாலும் பிஜேபி ஆட்சி நம்ம தமிழக அரண்டவங்கண்டுக்கு இருண்டதெல்லாம் பேய்கிற மாதிரி இங்கே உட்காந்துட்டு திமுக ஒழிச்சிடுவேன் ஏங்க கத்துறாரு? திமுக தான் ஒன்றுமில்ல, ஊழல் கட்சி, மக்களை எதிர்ப்பு இருக்குது, மக்களை ஒழித்து கட்டி விடுவார். அதை போய் என்னத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தால் உள்துறை அமைச்சர் ஒரு நாளே பேசிட்டு இருக்காரு. அதான் இல்லையே, அந்த கட்சி தான் உங்கள் இது பிரகாரம் நாசமாக போன கட்சி. இது மக்கள் ஆதரவே கிடையாது, வீணாக போன கட்சி, அனாதையாக கிடக்கிற கட்சி, ஆள் கிடையாது, தொண்டர் கிடையாது, கட்சி தலைமை கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு ஒரு உள்துறை அமைச்சர் ஒரு அமலாக்கத்துறையை கையில் வச்சிருக்கிறாரு, தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சிருக்காரு, நீதிமன்றங்களை கையில் வச்சிருக்கிறாரு, காஷ்மீரில் இது அமைதி தாண்டவம் அடிச்சுன்னு சொன்ன ஒரு பெரிய ஆள். என்னத்துக்கு இங்கே திமுகன்னு ஏன் உயிரை விடுறாரு? அதான் ஒன்றும் இல்லை. கூட்டணி உடைக்கிறதுக்காண்டி கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் கொடுக்கறதுக்காண்டி இப்படி சொல்லியிருப்பாரா? வேற என்ன இருக்குது? அவர்கிட்ட கூட்டணி சேர்றதுக்கு ஒருத்தனும் வரல. அவர் பழனிசாமியே முடியாதுன்னு போயிட்டாருங்கள. அப்புறம் அந்த நிலைமையில் திமுக ஒழிப்பேன் வேற என்ன பண்ண முடியும்? இங்கே வந்துட்டாரு, பேசுறதுக்கு டாபிக் இல்லை. இங்கே யார் சந்தோஷமா இருக்கான்னு கேட்டிருக்காரு. திமுக சந்தோஷமா இருக்கு, அதை ஒழிச்சிருவோம் அப்படியா? ஏன்னா யார் சந்தோஷமா இருந்தா தான் பாஜக பிடிக்காது. ஒருத்தர் சிரிக்கக்கூடாது, ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது. நிர்மலா மேடத்துக்கு தெரிஞ்சா இன்னும் ஆபத்தாகுது. உடனே 10 பேஜ் வரியை போட்டுருவாங்க. அவங்களுக்கு பாஜகவை பொறுத்தவரையிலும் தென்னாட்டு மக்கள் யாரும் சந்தோஷமா இருக்கக்கூடாது. ஆனால் அவங்க பொறுத்தவரை அதில் ஒரு இது இருக்குது, இந்தியாவே சந்தோஷமா இருக்கக்கூடாதுங்கிறதுல ஒரு திட்டவட்டமாக இருக்கிற ஒரு கட்சி அவங்க. இப்போ தேர்தல் அந்த கடைசி நேரத்தில் அந்த திமுகவோட டாஸ்மார்க் ஊழல் இந்த மாதிரி எடுத்து பெரிய பிரச்சனையாக்குறதுக்கு பாஜக திட்டமிட்டு பண்ணியிருக்காங்களா? பண்ணுவாங்க. அப்படிதான் அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரு. அவரே இதுல எப்படி டெல்லியிலையும் மகாராஷ்டிராவிலையும் நாங்கள் ஆட்சி அமைச்சோமோ அதே மாதிரி இங்கே ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டாரு. உத்தியை அவர் சொல்லிட்டாரு. இப்போ திமுக அவர் சொல்லிட்டாரு என்ன செய்ய போறாருன்னு சொல்லிட்டாரு. கெஜ்ரிவால் என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு மதுபான இதுன்னு சொல்லி அவரை கைது பண்ணி உள்ள தள்ளி அவர் ஒரு அது மாதிரி நாங்கள் இங்கே பண்ண போகிறோம்னு சொல்லி திமுகவுக்கு முன்னெச்சரிக்கையாக சொல்லிட்டார். அது ஒரு வகையில் ஒரு நேர்மையான போராட்டமாக நான் பார்க்குறேன். அது நான் இந்த அஸ்திரத்தை எய்ய போகிறேன், நீ வேற அஸ்திரத்தை நீ அதை தடுக்கிற அஸ்திரத்தை நீ விட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம அமித்ஷா சொல்லியிருக்காரு. எப்படி கெஜ்ரிவாலையும் இவங்களையும் இது பண்ணோமோ அதே முறையை தான் நாங்கள் இப்போ கடைபிடிக்க போகிறோம். உன்னை பாதுகாத்துக்கிறதா காத்துக்கோ அப்படின்னு சொல்லி. இது எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க? திமுக எப்படி எதிர்கொள்வாங்க? இல்லை அவங்களும் அப்படி அதே மாதிரி கெஜ்ரிவால் மாதிரி சிறைக்கு அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய என்னுடைய வேலை இல்லை. அவங்க ஒரு கட்சியை வச்சுருக்காங்க. அது அப்படின்னாக்கா எனக்கு சம்பளம் கொடுத்து வச்சுக்க யோசனை சொல்கிறேன். பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூட வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதை நான் சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கிறேன்.
முடியுமா? இல்ல திமுகவுக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பேசியிருக்கீங்க. பண்ணுறது திராவிட இயக்கத்தை. ம். அதில் திமுக இருக்குதுங்கிற திமுக வந்து அதோட இணைஞ்சு இருக்கிறதுனால நிற்கிறோம். இன்னைக்கு வந்து சனாதனத்துக்கு எதிராக நிற்கிற ஒரே கட்சி திமுக தான் இருக்குது. அதனால் எங்களுக்கு நாங்கள் அதை வந்து ஆதரிக்கிறோம். ஓகே சார். இப்போ மதுரை இன்னொன்னு சொன்னாரு. அடுத்தது வந்து பாஜக ஆட்சி தமிழகத்தில் அமையும் போது இப்போ அதிமுக என்னதான் கூட்டணி தான் இருக்காங்க. இப்போ அதிமுக ஆட்சி இதில் வராதா? இல்லை பாஜக ஆட்சி தான் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புதில்ல. பாஜக வந்து அதை சொல்லக்கூடாதுங்க. ம். தமிழ்நாட்டில் வந்தாக்கா தமிழ்நாட்டில் பெரிய கட்சி வந்து ரெண்டு தான், திமுக திமுக அதிமுக. அதிமுக தான். ம். திமுகவில் வந்து காங்கிரஸ் இருக்குது, காங்கிரஸ் தேசிய கட்சி தான். திமுக கூட்டணியை பற்றி அந்த கூட்டணி இருக்கிறத பற்றி முடிவுகளை வந்து திமுக தான் எடுக்குது. ஆமா. யார் எங்களோட இருக்கலாங்கிற முடிவுகளை அவங்க தான் எடுக்கிறாங்க. யார் என்ன கொள்கை முடிவுகள் என்னங்கிறது திமுக தான் எடுக்குது. காங்கிரஸ் அதில் ஒரு அங்கமாக இருக்குது, தேசிய கட்சி. அதே மாதிரி அதிமுக கூட்டணியில் வந்து பழனிசாமி தான் சொல்லணும், ம். எங்களுடைய கூட்டணியில் இவங்க இருக்காங்கன்னு. அது அமித்ஷா சொல்லக்கூடாது, மிரட்டுற. இப்போ அதிமுக என்ன அது ஒரு பயத்தினால போய் சேர்ந்துருப்பாங்களா? கட்டாயத்தினால? அதான் பார்க்கவே இல்லையே, அவரை ம். பார்க்கவே இல்லையே, கூட்டணியை உருவாகலையே. வந்து மதுரையில் உட்காந்தாரு, என்ன வேற வசனம் பேசினார், கடைசியில் வெறுங்கையோட தான் திரும்பி போயிருக்காரு. யாரும் என்னங்க ஒரு பாமக தேமுதிக கூட வந்துச்சாரு, அவங்க கூட வந்து ஆனால் அவங்க கடைசியில் தான் சேருவாங்க. ஆமா. எல்லா இதையும் பார்த்துட்டு எங்கே லாபம் இருக்குதோ அப்புறம் தான் வருவாங்க. ஆனால் அவங்கெல்லாம் கூட யாருமே வரலையே. சில உதிரி கட்சிகள் இருக்கு, யார் கட்சி ஆரம்பித்தாலும் உடனே பேசுறதுக்கு ஒரு செட் இருக்கு. விஜய் கூட இன்னைக்கு ஒன்று அதை பற்றி தெளிவாக சொல்லலையே. இப்போ விஜய் கட்சியில் வேற இப்போ ரீசெண்டாக ஒரு அதிமுக எக்ஸ் உறுப்பினர்கள்லாம் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. நிறையா ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி ஜேபி அவனோட மருமகனும் இணைஞ்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜோசப் பங்கராஜுங்கிறது தான் ஜேபிஆருடைய பேர். ஆமாம், அது தெரியுமில்ல. ஆ. அவர் மீனவ கிறிஸ்தவர். அவருடைய மருமகன் ஜோசப் பங்கராஜனுடைய மருமகன் ஜோசப் விஜய் கிட்ட போய் சேர்ந்திருக்கு. அதனால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு ஐபிஎஸ், ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர், ஒரு அமலாக்கத்துறையில் இருந்த ஒரு அதிகாரி போய் விஜயோட சேர்ந்துருக்காரு. அது விஜய் அவர்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் உன்னை வந்து நட்புக்காக வரல, எங்கே எல்லாம் என்ன வச்சுருக்கேங்கிறத பார்க்குறது வந்திருக்கார், ஜாக்கிரதை. அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். இது விஜய்க்கு ஒரு அட்வைஸ். ஆமாம், விஜயனுடைய பணங்கள் எங்கே இருக்குது, எங்கே வச்சுருக்காருங்கிறத அவர் பார்க்கறதுக்கு வந்திருக்கார். எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க, காவல்துறையில் இருக்கவங்களையும் வழக்கறிஞர்களையும் ரொம்ப நெருக்கத்தில் வைக்காதவங்க. எப்போவுமே இவங்களை எப்படி மாட்டி விடலாங்கிற எண்ணத்தில் தான் அவங்க இருப்பாங்க. ஒரு காவல்துறை அதிகாரி நமக்கு உறவுக்காரராக இருந்தால் கூட மச்சானா இருக்கிற இதெல்லாம் ஏதோ தப்பு பண்ணியிருப்பானோ அந்த ஆங்கிள்லேயே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீ குற்றம் பண்ணியிருப்பீங்கிற ஆங்கிள்லேயே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் மிக பெரிய பெரிய கிளப்புகள், ஜிம்கானா கிளப்பு, காஸ்மோபாலிட்டன் கிளப்பு, மெட்ராஸ் கிளப்பு போன்ற கிளப்புகளில் காவல்துறை அதிகாரிகள்னு வந்தாலும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னு வந்தாலும் ஒன்றும் சேர்த்தவே மாட்டாங்க. அவங்களுக்கு அதே மனப்படம், இவ்வளோ பெரிய பார்ட்டி கொடுக்குறான்னு ரைடு போடலாமா, அதுதான் வரும். கிளப்பு அதுக்காக நடத்தலை. அதெல்லாம் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி வந்திருக்காருன்னா அவர்கிட்ட விஜய்க்கு நான் தெரிஞ்ச ஒரு பையங்கிறதுனால நான் சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இருந்துக்கப்பா, அவர் ஒன்று பார்க்குறதுக்கு தான் வந்திருக்காரு. இது அவரை வந்து பல வகையில் அவங்க மிரட்டியிருக்காங்க பாஜக. இதுக்கு முன்னாடி அவர் கேட்காமே அவருக்கு இசட் பாதுகாப்பு கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்க தெரியுமில்ல? அவர் எங்கே போகிறாரு, யாரை பார்க்குறாரு, என்ன பண்ணுறாரு பூரா தகவலும் அமித்ஷாவுக்கு போகிறது. எல்லாம் விஜய்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் பாஜகவுக்கு ஒரு அடிப்படை வந்து அதுதான். இவருடைய நடவடிக்கைகள் எங்கே போகுது, யாரை பார்க்குறாரு, ரகசியமாக யாரை பார்க்குறாருங்கிறதும் இசட் பாதுகாப்பு இருக்கும்போது காவல்துறை பக்கத்தில் உட்காந்துக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. என்னத்துக்கு நீ உட்காந்துக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் போகும்போது அவங்க பக்கத்தில் நின்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை உடச்சிக்கிட்டு உங்களால் போக முடியாது. ஆக உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் கவனிக்கப்படுவதற்கு இசட் பாதுகாப்பு போட்டாச்சு. உங்களுடைய வரவுகள் எல்லாம் என்னவா இருக்குது, உங்கள் கணக்குகள் என்னவா இருக்கிறது ஒரு ஐஆர்எஸ் அதிகாரியும் போட்டாச்சு. ஆக நீங்கள் வந்து சூழ்நிலை கைதியாக இன்றைக்கி வந்து பாஜகவில் இருக்கிறீங்க, பாஜகவுக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், கஷ்டமாக இருக்குது. இப்போ அவர் கடைசி சேர்த்து ஒரு எப்படி விஜய் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தான் இருக்குமா சார்? அவங்க சொல்கிறத அவர் கேட்டாங்க. இல்லை ஓட்டு வாக்குகளை அவர் கூட்டணியில் அவரை சேர்த்த மாட்டாங்க. அவரை கட்சியை ஆரம்பிக்க வச்சிருக்கிறது ஒரே காரணத்துக்காக தான். தெற்கு பகுதிக்கு வந்தாவே விந்திய மலைக்கு கீழே பாஜக எதிர்ப்பு தான் முழுக்க 100%. இந்த வாக்குகள் பூராமே வந்து திமுக சேர்ந்த அந்த திராவிட ஆட்களுக்கு போய் சேருது. அதனால தான் அவங்க வந்து 40க்கு 40 ஜெயிக்கிறதுக்கெல்லாம் காரணம் அதுதான். அதை தடுக்கணும். பாஜகவுக்கு திமுகவிட நான் பெரிய எதிரின்னு காட்டி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வந்து பாதி இவர் பிரித்தாருன்னா திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை குறைக்கிறதுக்கான முயற்சியாக தான் இது நடக்குது. கொக்கு தொழில் பண்ண வைக்கிற கதை தான். அதுக்கு தான் இவ்வளவும் பண்ணுறாரு.
ஆனால் விஜய் புடி கொடுக்க மாட்டேங்கிறது. 1.5 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு, 4 கூட்டம், ஒரு போராட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா 2 வார்த்தை பேசிட்டு போயிடுறாரு, காணாம போயிடுறாரு. அதனால நீங்க தானே சந்தோஷப்படணும். போராட்டம் இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் அப்படி திமுக இல்லைங்க. நல்லபடியா நடக்குதுன்னு. அரசியல்ல வந்து ரெண்டையும் நமக்கு ஒரு சாய்ஸே இல்லாமல் போயிடுச்சு. இல்லை, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுறீங்க திமுக ஒழிக்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்னமோ கேட்குறீங்க. சரி, நான் திமுக வேணாங்க, யாருக்கு ஓட்டு போடணும்னு கேட்டாக்க உங்களால் சொல்ல முடியுதா? பழனிசாமி போட்டோமா? உங்களால் உருவாக்கப்பட்டு பூதாகரமாக காட்டப்பட்டு சைமன் செபாஸ்டியன் சீமானுக்கு போட்டா? இல்லை, உங்க இஷ்டம், உங்க சொல்லுங்க, யாருக்கு போட்டு? எதிர்கட்சின்னு யாராவது சொல்லுங்க. ஸ்டாலின் சரியில்லைங்க, இவருக்கு போடுங்கன்னு சொல்கிற மாதிரி யாராவது காட்டுங்க. யார் இருக்கா?